ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டே 1லேருந்து டே 6 வரைக்கும் பேப்பர் ரிவலேஷன் கேம்பில் என்ன நடந்துச்சு, சென்டம் எத்தனை பேர் எடுத்தாங்க, ஃபெயிலியர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணாங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே 7. ஸோ இன்னைக்கு டே 7லேயும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 24 பேப்பர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டே 7 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே பண்ண கரெக்ஷனை விட இன்னைக்கு வந்து லிபரலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு அல்லது வெனஸ்டேயோட முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து உங்களுக்கு கேம்ப் லீவு, ஏன்னா தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நாளைக்கு வந்து கேம்ப் லீவு. ஸோ இன்னைக்கு அல்லது வெனஸ்டேயோட மேக்ஸிமம் இந்த பிசிஎம்க்கு வந்து முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா இதை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து சென்டர்ஸ்க்கு பேப்பர்ஸ் கம்மியாக தான் வரும். இந்த தமிழ், இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் வந்து கடைசி வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் அவங்க வந்து கொண்டு போவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் 2 நாள் கூட ஆகுவாங்க, ஏன்னா அதுக்கு வந்து பேப்பர்ஸ் நிறைய வரும். ஸோ இன்னைக்கு கேம்ப்ல வந்து என்ன நடக்க போகுது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து எழுதிருக்காங்க, எப்படி மார்க் வாங்க போறாங்க அப்படின்னு எனக்குமே தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் இருக்கு. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ வந்து இன்னைக்கு நான் கேம்ப் போயிட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.